ஹாய் ப்ரோ. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஹாய் ப்ரோ. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாள் சிஎம் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பெண்களுக்காக என்னென்ன சலுகை இருக்கோ அது எல்லாமே பசங்களுக்காக பண்ணிக்கோ. சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட். அவ்வளவுதான், அது மட்டும் கிடைச்சா போதும் எங்களுக்கு. இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. வேற எதுவும் இல்லை. பசங்களுக்குன்னு எந்த சலுகையுமே தர மாட்டேங்கிறாங்க. பசங்க ஓட்டு போறதுலயா இல்ல எதுவும் இல்லையா? எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. பொண்ணுங்களுக்கு மட்டுமே எல்லா சலுகையும் இருக்கு, பசங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கட்டுமே. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வேறதான், இது ஒண்ணு போதும். பசங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது இல்லாம அதான் இப்ப நிறைய விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இது அவங்க இவங்களை கொண்டாங்க, அந்த கட்சி பத்தி, அப்புறம் ஜாதி வெறி, அதெல்லாம் இல்லாம பார்த்துக்கணும். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. அப்புறம் முக்கியமா கல்வி எல்லாமே ரொம்ப அரசியல்ல போயிட்டு இருக்கு. என்னடி சொல்ற? கல்வி எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி எல்லாரும் கல்வி பண்ணணும். அதே மாதிரி மருத்துவம் தான் ரொம்ப ஹையஸ்ட் பிஸ்னஸாக போயிட்டு இருக்கு. அந்த பிஸ்னஸ் இல்லாம எல்லாருக்கும், ஏழை மக்களுக்கும் எல்லாருக்கும் பொதுவாக கிடைக்கிற மாதிரி பண்ணணும். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். வேற என்ன பண்ணலாம்னா ஒயின் ஷாப் முக்கியமா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒயின் ஷாப்பை ஒழிச்சாவே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். என்னடா ஒயின் ஷாப் முக்கியமா ஒழிக்க வேண்டிய விஷயம், அதை நம்ம கண்டிப்பா ஒழிச்சிடுவோம். வேற லஞ்சம் பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. அது எல்லா தாவளையும் பரவி கிடக்குது. லஞ்சத்தை ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும். லஞ்சத்தை ஒழிச்சாவே எல்லாமே ஒழிஞ்சிடும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு.